இன்றைக்கி நம்ம நேற்றைக்கு 8ஆம் தேதி திங்களமை வெளியான தினத்தந்தியில் உள்ள குரூப் 4 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டாபிக் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1982. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1982. திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் கீழ் திருநங்கை நலவாரியம் செயல்படுகிறது. நீதியை நியாயம் என்று கூறியவர் ஜான் ராவல்ஸ் நீதியை நியாயம் என்று கூறினார். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கடமை. மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு. 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு சட்ட திருத்தம் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்தொரு பொறுத்துக. உலக சமூக நீதி நாள் 20 பிப்ரவரி. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி 10 ஜூன். பிலடெல்பியா பிரகடனம் 2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி 10 ஜூன். பிலடெல்பியா பிரகடனம் 2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். பின்வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள்: அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். பின்வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள்: அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். பின்வருவனவற்றில் எது தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 2, 3 தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்ப்போம். SPSC மாநில பள்ளி கல்வி வாரியம். TNBHSC தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியம். SPSC மாநில பள்ளி கல்வி வாரியம். TNBHSC தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியம். அடுத்து ஒரு பொறுத்துக. அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர். அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர். புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம். புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம். மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் KK நகர் சென்னை. மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் KK நகர் சென்னை. பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை. பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை. TNUHP விரிவாக்கம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். TNUHP விரிவாக்கம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது? இரத்த சோகை மற்றும் குறைவான எடை. பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது? இரத்த சோகை மற்றும் குறைவான எடை. இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கரும்பலகை திட்டம் இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம் உதவுகிறது.
தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம் உதவுகிறது. தமிழ்நாடு அரியலூர், விருதுநகர் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியும் சேர்த்து. தமிழ்நாடு அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது. ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது? உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்பட காரணம் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. முதல்ல தர்மபுரி, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, அப்புறம் வேலூர். தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர். 2011 to 2014 தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு 3,76,162 கிலோமீட்டர். 2011-2014 தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு 3,76,162 கிலோமீட்டர். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. கொடிவேரி அணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் ஓசூர், ஊட்டி மற்றும் நிலக்கோட்டையில் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? 7. தமிழ்நாட்டில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. உலக உயிர்க்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. உலக உயிர்க்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல்லில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல்லில் அமைந்துள்ளது. NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஓசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது.